லாக்அப் பண்ணணும் எல்லா ஆட்சியில தான் நடந்திருக்கு. இங்க மட்டும் நடக்கல. இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக நடந்திருக்கு. இல்ல இல்ல அதை விட மோசமா ஒன்றும் நடக்கல. இதை விட மோசமா முன்பு நடந்திருக்கு. கேளுங்க தோழர், சொல்றேன். முழுக்க நாங்கள் ஆதரிக்கிறோம். முதல் நாள் போராட்டம் நடந்தபோது அடிபட்டு பாதிக்கப்பட்டு சுர்ஜித் பவனிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த மாணவர்களை நானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்களும் அங்கே நின்று நேரடியாக பார்த்தோம். நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அந்த இடத்திலே சொன்னேன், இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெற வேண்டும். அரசாங்கம் அடக்குமுறையை கையாள முனைந்தால் அதனுடைய எதிர்விளைவுகள் மிக விபரீதமாக அரசுக்கு எதிராக அமையும். பெரும் மாணவர் கட்சிதாரை நினைத்தால் நெடுங்காலத்துக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் லட்சோப மாணவர்கள் கிளர்ந்து எழுகிற போது அது புரட்சியாக மாறும். பிரான்சில் என்ன நடந்ததோ, கிரீஸில் என்ன நடந்ததோ, அதை போல இந்த போராட்டமே இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்காலத்தில் தூக்கி எறிவதற்கான ஒரு புரட்சியின் விளைவாக கூட அமையக்கூடும். முழுக்க நாங்கள் இதை ஆதரிக்கிறோம். மாணவர்கள் போராட்டத்தை ஆதரிக்கிறோம். அவர் தர்மேந்திர பிரதான் தாமதமின்றி அவர் அமைச்சரவையிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். நரேந்திர மோடி சப்பக்கட்டு கட்டுகிறார். நீங்கள் நட்டா போய் பார்ப்பதோ, அங்கே போய் வான்சோக் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறவர் உண்ணாவிரதத்தை நிறுத்திக் கொண்டது மனதுக்கு நிம்மதி அளிக்கிறது. ஆனால் அரசாங்கம் பிடிவாதமாக இருக்கிறதே. அவர் பிரதான் ஏன் வெளியேற்றப்படவில்லை? என்ன போராட்டம் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது விசுவரூபம் எடுக்கும். நாங்கள் முழுக்க ஆதரிப்போம். நானே மாணவர்கள் மத்தியிலே போய் இன்னும் போராட்டம் வலுப்பெறட்டும், கிளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபடுங்கள். 65 எப்படி மாணவர்கள் ஈடுபட்டார்களோ அதை போல இப்பொழுதும் ஈடுபட வேண்டிய தருணமும் கடமையும் வந்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக அவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையிலே நானும் எங்கள் இயக்கமும் செயல்படுவோம். லாக்அப் பண்ணணும் எல்லா ஆட்சியில தான் நடந்திருக்கு. இங்க மட்டும் நடக்கல. இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக நடந்திருக்கு. இல்ல அதை விட மோசமா ஒன்றும் நடக்கல. இதை விட மோசமா முன்பு நடந்திருக்கு. சார், நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் போராடக்கூடிய மாணவர்கள் போராடல. டெல்லியில் ஒரு சிலர் ஊடுருவல் ஏற்படல, ரவுடிகள் தான் போராடுறாங்கன்னு பாஜக மாநில தலைவர் நைனா நாயகன் குற்றம் சாட்டுறாரு. இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா மாணவர்கள் மனதுக்குள் ரவுடித்தனம் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவரும். நான் அந்த கலவரம் நடைபெற்ற இடங்கள் எல்லாவற்றுக்கும் சென்றிருக்கிறேன். 90 விழுக்காடு 99 விழுக்காடு மாணவர்கள் தான் இதிலே போராடினார்கள். பழியை சமூக விரோதிகள் என்றும் ரவுடிகள் என்றும் சொல்வது மாணவர்களை சமூக விரோதிகள் என்கிறாரா, ரவுடிகள் என்கிறாரா? இப்படி பேசித்தான் பல நேரங்களில் அரசாங்கங்களுக்கு பேராபத்து வந்திருக்கு. இப்படி பேசுகிறவங்கனால நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் யோசித்து பேசுறது நல்லது. சார், டெல்லியில் போராடுறவங்கள மத்திய காவல்துறை, டெல்லி காவல்துறை எல்லாம் தாக்குதல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறோம். ஆனால் தமிழகத்தில் போராடக்கூடிய மாணவர்களையும் கல்லூரி வளாகத்திற்குள்ளே சென்று இழுத்துட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. காவல்துறை அத்துமீறி செல்வதை நாங்கள் ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம். காவல்துறை தங்கள் சட்ட வரம்புகளை மீறி அவர்கள் அத்துமீறி சென்று ஜனநாயக உரிமையின்படி போராடுகிறவர்களை அடக்க நினைத்தால் அது விபரீத விளைவுகளிலே தான் கொண்டு போய்விடும். அப்படி அதில் ஈடுபடுகிற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.